இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.
இந்த நாள் பரியந்தம் இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகத்தை இனிஷியேட் பண்ணதுலேருந்து கும்பாபிஷேகம் ஆகி மண்டலாபிஷேகம் பூர்த்தியாகி டெய்லி இங்கே நித்திய பூஜை நடந்துட்டு இருக்கு 2 ஆலயத்துலேயும். அவங்க நீங்களும் வாங்க. 2 பேரும் கருமமே கண்ணாயினார் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து சிவனையும் இவர் பெருமாளையும் ஜம்முன்னு ஆசிரியச்சுருக்கார். இவா யார் வந்தாலும் வராட்டாலும் அந்த கைங்கரியத்தை ஜம்முன்னு பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் கௌஸ்துபவாசிகள் சிலர் 27ஆம் தேதி தொடங்கி ஒரு நாள் விடாமல் இந்த ஆலயத்திற்கு டெய்லி வர்றது இவாளுக்கும் ஒரு உற்சாகம், அவளுக்கும் ஒரு உற்சாகம், எங்களுக்கும் அதை பார்க்குறதுல பரம சந்தோஷம். இந்த வீடியோ மூலிமா அவளை பார்க்குறதுல உங்களுக்கும் பரம சந்தோஷம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அவளுடைய அனுபவம், நான் கூட ஒரு நாள் 2 நாள் இங்கே வளாகத்துக்கு வராமல் இருந்திருக்கேன். அவள் டெய்லி ஒரு நாள் விடாமல் இங்கே ஆஜராயிருக்கா. அவளுடைய அனுபவம், அவங்க வர்றதுனால நீங்கள் அடைஞ்ச சந்தோஷம். முதல்ல நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக அவள் 2 பேரும் வர்றது, சில நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறது, இந்த ஃபேமிலி இங்கே வந்து பண்ணுறது உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருந்ததா? கண்டிப்பாக. உங்களுக்கு ஒருத்தரா 2 வார்த்தை சொல்லுங்கள். சம்பரோக்ஷண தினத்திலேருந்து டெய்லி நித்தபடி காத்தால திருவாரணம் ஆயின்ட்டுருக்கு. 2 சிவனுக்கும் பெருமாளுக்கும் திருவாரணம் ஆயின்ட்டுருக்கு. தினம் நாங்கள் 2 பேர் தான் வந்து திருவாரணம் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சின்னு தான் வந்தோம். ஆனால் சீதாராம் சாரும் எப்படி வாரத்தில் ட்வைஸ் வந்துடுறாரு. வந்துட்டு நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் வந்து பெருமாளையும் சிவனையும் சேவிச்சுட்டு போயிடுறாரு. ராஜகோபால் சார் ஆப்செண்ட்டாக ஆகிறதுல டெய்லி வந்து அவர் வந்துடுவாருங்கிறதுனாலே எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் வருது. அவர் வந்துடுவார், நீங்கள் ராஜகோபால் சார் வந்துடுவார். இன்றைக்கி இந்த உபயம் நடக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். அவர் கொடுத்த உற்சாகத்தினால தான் இன்றைக்கி இதெல்லாம். இல்லாடி நாங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு போயிருப்போம். அவர் வந்து எல்லாம் எம்மே பண்ணலாம், எல்லாரையும் கூப்பிடலான்னாரு. முதல் கூடாரவழி உற்சவம் இன்றைக்கி இப்போ ஆண்டாளுக்கு ஒரு மங்களாசாசனம் மட்டும் நடந்திருக்கு. அடுத்த வருஷம் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் சாரோட ஒத்துழைப்பினாலேயும் நிச்சயமாக ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவமாக நடக்கும்னு நிச்சயமாக பெருமாளை பிரார்த்திக்கிறேன். ஜம்முன்னு நடக்கும். பாருங்க, இங்கே வந்து இன்னும் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டுருக்கா, வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கா, எப்போ சார் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே ஆரம்பித்து வச்சு கோயில் கும்பாபிஷேகம் ஆகி 48 நாள் மண்டலாபிஷேக பூர்த்தி ஒரு குறையும் இல்லாமல் நடந்த மண்டலாபிஷேக பூர்த்தி எப்படி நடந்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட குறைவில்லாமல் இங்கே சாமிக்கு நம்ம ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். சாமிங்க நம்மளை நன்னா காப்பாற்றிட்டு இருக்காருங்க. டே இன் டே அவுட். அதாவது வார்த்தைகளின் விவரணங்களுக்கு அப்பாற்பட்டு நமக்கு அருள்மழை பொழிஞ்சுட்டு இருக்கார். அதனால தான் திங்ஸ் ஆர் கோயிங் அப். ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நம்ம நினச்சி நம்ம கற்பனை பண்ணினதை தாண்டி இந்த வளாகம் வந்து ஆமாம் அவ்வளோ வேலைகள் இருக்குது. எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. எல்லாம் அதாவது அதனுடைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. எனக்கு இவா 2 பேருடைய இந்த 2 ஃபேமிலியும் தொடர்ச்சியாக இங்கே வந்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ அளப்பரிய சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தல. இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பமாக அதை வெளிப்படுத்துகிறேன். இன்றைக்கி இந்த கூடாரவழி உற்சவத்தினுடைய காமேஸ்வரன் வந்து கருடவானம் பண்ணியிருக்கேன் பெருமாளுக்கு. அது 23 அது சொல்லிடுங்க. பெருமாளுக்கு கருடவானம் ரொம்ப விசேஷம். அதனால் இந்த முதல் வாகனமாக கருடவானம்னா மண்டலாபிஷேகம் பூர்த்தி அன்றைக்கே கருடவானம் புறப்பாடு பண்ணலான்னு ஒரு உத்தேசித்தது. அதுக்குள்ளே இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதுனால பண்ண முடியாமல் போச்சு. அது என்னன்னு பெருமாள் முதல்ல தான் சொந்த வாகனத்திலேயே வெளியே கோயிலேருந்து வர வேணாம், நம்ம சொந்த வாகனத்திலே பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டார். அதனால தான் சொந்த வாகனம் பண்ணி 23ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு புறப்பாடு நடைபெறும். அதனால் கௌஸ்துபவாசிகள் மாத்திரமில்லை, ஸ்ரீவத்சவாசிகள் எல்லாரும் வந்து கூடியிருந்து குழந்தையில ரொம்ப வாயினா ஆண்டாள் சொன்னது மாதிரி சன்னதிக்கு எல்லாரும் வந்து சேவிக்க தான் நாங்கள் மாத்திரம் இல்லை, பெருமாளும் சிவனும் உற்சாகமாவார். அவள் உற்சாகம் வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அதனால் எல்லாரும் 23ஆம் தேதி வரணும். அதுலேருந்து தொடர்ச்சியாக எல்லாரும் நித்தியபடி கோயிலுக்கு வந்து சேவிச்சுட்டு பெருமாளுடைய பிரசாதத்தை வாங்கிட்டு போகணும். பெருமாளையும் பார்த்து சிவனையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். பார்வதியே சந்தோஷம். இவா 2 பேர் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். சில வார்த்தைகளை திரும்ப சொல்லலாம். ரெப்பிட்டன்ஸ் இல்லை. அது தன்னை யார் பார்த்துக்கணும்னு அவர் தான் தீர்மானிப்பார். மாணிக்க வாசகர் அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்ன மாதிரி இந்த ஆலயத்தில் தனக்கு யார் அர்ச்சகராக இருந்து தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத அவர் தான் தீர்மானிப்பார். அப்படி அவர் தீர்மானித்தா எப்படிப்பட்டவாளை தீர்மானித்து தனக்கு பக்கத்தில் வச்சுப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி அவள் ரொம்ப அழகாக 2 பேரும் அந்த டே 1லேருந்தே அவங்களுடைய இந்த அர்ப்பணிப்பு, சுவாமி ஆராதனை பண்ணுற விதம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
மனசுக்குள்ளே நான் ரொம்ப மகிழ்ந்துட்டு இருக்கேன். சுவாமி வந்து சரியாக அமைச்சுட்டு இருக்கார். இந்த ஜம்முன்னு நீண்ட காலம் நல்ல பல்கி பெருகி ரொம்ப நிறைய உற்சவங்கள்லாம் இங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சகுனம். இப்போது அந்த 27 ஆகஸ்ட்லேருந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கக்கூடிய வாழை இப்படி இந்த பக்கம் கேமரா வந்துருப்போம். இவங்க ரெகுலராக இந்த கம்யூனிட்டி வந்து எல்லா வசதிகளும் வந்த பிறகு இந்த சுவாமியை எப்படி ஆராதிப்பாலோ அப்படி 27 ஆகஸ்ட்லேருந்து நான் சொல்லும்போது சார் சொல்லும்போது மாலை கீழே விழுந்தது. அதாவது ஆண்டாள் அங்கீகரிக்கிற அந்த வார்த்தை வந்து சத்தியம் அப்படிங்கிறத ஆராதிக்கிறான். அப்படி இங்கே வந்து டெய்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கூட ஒரு சில நாள் எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா இந்த பக்கம் வரல. இவா டெய்லி ஸ்ரீவத்சத்துக்கு இப்போ இந்த கௌஸ்துபத்துக்கு ஸ்ரீவத்சத்துலேருந்து டெய்லி கௌஸ்துபத்துக்கு இங்கே வந்து இங்கே அந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆன அன்றைய தேதியிலிருந்து இன்றைய வரை டெய்லி வந்து அப்பப்போ நடக்க வேண்டிய உற்சவங்களையும் நடத்தியிருக்கா. இன்றைக்கி இந்த ஆண்டாளுடைய கூடாரவெளி வைபவம் முதன்முறையாக கௌஸ்துபத்திலே இவங்களுடைய உபயத்தால் இன்றைக்கி நடந்திருக்கு. சார் உங்களை டெய்லி இங்கே வர்றதுக்கு எது தூண்டிது? நிறைய பேர் வந்து இன்னும் காத்துன்னு இருக்கா, எல்லாம் ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறம் வரலாம். நீங்கள் அந்த நேரத்தில் வழி கூட இல்லை. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வழி இருக்குது. இடையில வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு வரணும். அந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் ஒரு நாள் கூட விடாமல் இங்கே வந்து ஆமாம் மழையில் வந்திருக்கு. சேறு இருந்தது, சகதி இருந்தது, பள்ளம் இருந்தது, மேடு இருந்தது, எல்லாத்தையும் தாண்டி டெய்லி இங்கே வந்து இந்த சுவாமியை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது தூண்டுகோலாக இருந்தது? ரேடியேஷன் மெயின். இது ரேடியேஷன். ஆமாம். பிகாஸ் வந்து நான் குரு கெயின் பண்ணியிருக்கேன், மந்திர உபதேசம் கொடுத்துருக்கேன். அந்த மந்திர உபதேசத்துக்கு இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் பெரிய இது. நான் ஆக்சுவலாக கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் அன்றைக்கே வந்தபோது கோவிலுக்காக வரணுங்கிற மாதிரி கூட இல்லை, எப்படி சும்மா கட்டியிருக்கா பார்ப்போம் தான் வந்தேன். உள்ளே நுழைஞ்சோன்னு எனக்கே தெரியாமல் ஒரு அனுமாஷியமாக ஒரு ரேடியேஷன் எஃபெக்ட் கிடச்சிது. என்னடா கும்பாபிஷேகம் கூட ஆகலையே, இப்போ என்னடா இது மாதிரி கிடைக்கிறதேன்னு யோசிச்சுட்டு மொபைல் எடுத்து அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஒரு கும்பாபிஷேகம் அன்றைக்கி வருவோம் வந்து பார்த்தேன். அன்றைக்கி இருந்தது. சரி மறுபடியும் வந்து ஆக்சுவலாக இது வந்து உண்மையாக மனப்பிரமையாக உண்மையான்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரெகுலராக வந்தேன். ஒரு வாரம் வந்து பார்த்தேன். அப்படியே இருந்தது. சரி இதுதான் நமக்கு ஒன்று, அது குரு கொடுத்துருக்கா போய், இது குருசான் மாதிரி வச்சுருக்காரு, அதனால் இது விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட விடாமல் ஈவன் கோவிலே கொஞ்சம் திறக்கிறதுக்கு லேட்டானால் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் மாட்டுக்கு உட்காந்துருப்பேன். நான் மாட்டும் உட்காந்து அந்த இது மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ரேடியேஷன் வந்து பார்த்தோன்னாக்க அந்த அளவுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப அது ரியலாகவே வந்து அது வந்து எந்த விதமான வந்து ஒரு அட்டம் பண்ணி பண்ணுறது இல்லை, தானாகவே கிடச்சிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது. அதனால் வந்து விடக்கூடாதுங்கிறதாலே தினம் வந்துட்டுருக்கேன், பண்ணிட்டேன். ஈவன் இப்போ 24 மணி நேரம் இங்கே இருக்குன்னு சொன்னால் கூட என்னால் இருக்க முடியும்னா அந்த ரேடியேஷன் பவர் எனக்கு அப்படி இருக்குது. அதுதான் பெரியது. அது எனக்கே தெரியல எப்படி இந்த இடத்துல கிடைக்கிறது அப்படிங்கிறது. மேபி அது பழைய இந்த மகான்களோட எனக்கு பக்கத்தையே இது திருவிடைமருதூர் கோவிலில் ஐயாவாள் ஜோதியாக கலந்துருக்கார், பத்ரகிரியார் கலந்துருக்கார், அப்புறம் அண்ணா பாதம் பட்டாடம், அப்புறம் காஷிப முனிவர் இருந்திருக்கார். ஸோ இவாளோட ரேடியேஷன் பார்த்தோன்னா இங்கெல்லாம் வந்து அப்படியே பரவி இருக்கிறது நல்லா உணர முடிகிறது. அதுதான் பெரிய எஃபெக்ட். அதனால் ரியலாக இந்த மாதிரி ஒரு இடத்த இப்படி கட்டி நமக்கு அந்த இது கொடுத்ததுக்கு அவருக்கு சீதாராமன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த இது வாங்கினது போது கூட ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ணது கூட பார்த்தோன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த கோவிலை பேஸ் பண்ணி பார்த்தா எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிருந்தேன். இதுதான் பெரிய இது. அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்டரும் அவரும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அசோசியேட்டாக இருந்தேன். ஸோ பிகினிங்லேருந்து எல்லாமே சிவனுக்கு பெருமாளுக்கு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுதான் பெரிய இது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான். அதுவும் எல்லாருமே கெயின் பண்ணலாம் அது அப்படிங்கிறது தான். ஆமாம். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் சார். நீங்களும் தொடர்ச்சியாக வந்துருக்கீங்க. முதல்ல நான் லாஸ்ட் இயர் 23 பிப்ரவரியில் இங்கே வந்தபோது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சத்தை பார்த்து கொஞ்சம் ஒரு அட்ராக்ட் ஆகி நாங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் 23rd அப்போயே நான் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பட் ஏதோ ஒரு அமானுஷமாக ஒரு சக்தி இங்கே இருக்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. இவர் ஆடில் பார்க்கும்போது பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் இது மாதிரி ஆட்லாம் வரும். ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தா பெரிய மகான்கள்லாம் நடந்த ஏரியா, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருந்தது.
அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதாகிட்டு இந்த கும்பாபிஷேகம் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னே தெரியல. இப்போ எங்களுடைய குலதெய்வம் வந்து சீனிவாச பெருமாள். சீனிவாச பெருமாள் சன்னதியை இது பண்ணவர் சேஷாத்ரி வரதராஜன் அப்படின்றவர். இவளுக்கு சின்ன வயசுலேருந்து அவள் ஈரோட்டில் ஃப்ரெண்டு. ஸோ அவள் வந்து இந்த பவர் இந்த சுவாமிக்கு. அதனால் முதல்ல வீடு புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இதை புக் பண்ணணும்னு பண்ணார். எனக்கு அப்போவே வந்து எனக்கு இவர் மேலே கொஞ்சம் கோவம், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரலையே அப்படின்னு. இது ஆன உடனே நம்ம பட்டர் வந்து இது மாதிரின்னு சொன்ன உடனே டப்புன்னு பிடிச்சிருந்தேன். இந்த சான்ஸ் கிடைக்கிறத விட்டுறக்கூடாது அப்படின்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெம்பிளாகவும், ரொம்ப இதாக சொல்லணும்னா திவ்ய தேசத்தை ஒன்று கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அளவு பவர்ஃபுல்லாக கட்டிட அமைப்பு, இந்த அட்மாஸ்பியர், ஆம்பியன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வி ஆர் என்ஜாயிங். இங்கே வரவா எல்லோரும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு போத். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஏன்னா முதல் கூடாரவல்லி உற்சவத்தை வந்து உங்களோட சேர்ந்து இன்றைக்கி நம்ம கௌஸ்துபத்தில் கொண்டாடினதை கிடைச்ச வாய்ப்பை வந்து நான் ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் சொன்னேன் இல்லையா, ஆண்டாளுக்கும் வைப்ரேஷனுக்கும் தவத்துக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா வள்ளுவர் வந்து ஒரு அழகாக ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கார். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள். அதாவது நினச்சதை நினச்ச மாதிரி அடைவதற்கு தவம் உதவி செய்வதால் அத்தகைய தவம் இங்கே இப்பொழுது முயற்சி செய்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற பொருளில் வள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த திருக்குறளுக்கு உதாரணமாக உலகத்தில் ஒருத்தரை காமிக்கணும், இந்த திருக்குறளுக்கு சொல்லக்கூடிய செய்திகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி யாராவது ஒருவர் வெற்றி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பினால் அதுக்கு ஆண்டாளை கையை காமிச்சிடும். ஏன் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் சில சங்கல்பங்கள் பண்ணுறாங்க, சில செய்திகளை எடுத்துக்கிறாங்க, சில ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு காரியத்தை நினைக்கிற காரியத்தை நடத்துகிறாங்களே, அவளெல்லாம் உதாரணமாக சொல்லாமல் நம்ம கடவுளை இப்போ ஆண்டாளை எப்படி நம்ம உதாரணமாக சொல்லலாம்னு ஒரு கேள்வி எழும்பினால், உலகத்தில் அரிதினும் அரிதான தெய்வத்தையே நான் கணவனாக அடைவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிட்டு அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றின ஒரு பெரியமைக்குரிய ஆண்டாள் வந்து தெய்வமாக மனுஷனாக பிறந்து தெய்வமாக மாறியிருக்கான். அந்த மனுஷனாக பிறந்து தெய்வமாக மாறின அந்த நிலையை அவள் அடையிறதுக்கு காரணமாக இருந்தது தவம். அப்படிப்பட்ட ஆண்டாளை நினச்சிட்டாலே நமக்கு தவம் சித்திச்சிடும். அதனால தான் உங்களுக்கு நீங்கள் அந்த வைப்ரேஷன் சொல்கிறேன் இல்லையா, அந்த வைப்ரேஷன்லாம் அவெல்லாம் இங்கே சொன்ன இல்லையா திவ்ய தேச பெருமாளுக்கு இணை அப்படின்னு. திவ்ய தேச பெருமாள் தான் இவர். ஏன்னு கேட்டேன்னா சதா சர்வகாலமும் பெருமாளையே நினச்சிட்டு இருந்த ஸ்ரீ அண்ணா கையால் எழுதி கொடுத்த ஸ்ரீனிவாசன், பத்மாவதி, கல்யாண சுந்தரேஸ்வரர், மங்களாம்பிகை எல்லாம் அண்ணா கையால் அவர் மனசில் அவர் சித்தத்தில் உதிச்சு எழுதி கொடுத்தது. அதனால் எப்பொழுதுமே அவர் ஒரு ஆழ்வார். அதனால் அவர் மங்களாசாசனம் பண்ண கோயில். அதனால் இது திவ்யதேச தலம் தான். ஆண்டாள் அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரம் தான். ஆண்டாளை நினைக்கிறதே வரம். ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுறது வரம். அவளுடைய நாச்சியார் திருமொழியை வாசிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவெல்லாம் புண்ணியம் பண்ணவா. இந்த மாதிரி கூடாரவல்லி உற்சவம்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒரு பெரிய குடிப்பினை இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த குடிப்பினை உங்களுக்கு இருக்குது. உங்களோட சேர்ந்து அதை அனுபவிக்கிற குடிப்பினை எனக்கு இன்றைக்கி கிடச்சிது. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருத்தண்டி நாராயணஜியர் 108 திவ்யதேச பெருமாளையும் வச்சிருந்த மாதிரி. ஆமாம், இங்கே வேறு யாரும் இந்த மாதிரி பண்ணல. அதுக்கப்புறம் இங்கே இவா தான் இந்த மாதிரி 108 திவ்யதேச பெருமாளும் கோயில் சுற்றி 2 பிரதட்சணம் அங்கே பண்ணியாச்சுன்னா 108 திவ்யதேச பெருமாளும் சேவிச்சாவான பலன் நமக்கு வந்து கிடைச்சிடலாம். 109 இங்கே. இன்னொரு திருக்குறளும் வள்ளுவர் எழுதியிருக்காரு. அதுக்கும் இலக்கணம் ஆண்டாள் தான். ஊற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டார்க்கே அப்படின்னு ஒரு திருக்குறள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யமனை வதம் பண்ணிட முடியும். யாரால அப்படின்னா தவம் செய்பவர்களால். ஊற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டார்க்கே. இப்போ நீங்கள் பாவை நோன்பு நோற்று இறைவனை அடைந்த அந்த ஆண்டாள்
எப்பொழுதாவது மூப்பெய்தியாக நீங்கள் பார்த்ததுண்டா? இயற்கை எய்தியாக நீங்கள் பார்த்ததுண்டா? இப்போ அந்த இறைவனோட போய் கலந்துட்டு அந்த அந்த கூட்டத்தை ஜெயிச்சு நினச்சதை அடைஞ்சதுக்கு அந்த திருக்குறள், யமனை ஜெயிச்சதுக்கு இந்த திருக்குறள், இந்த ரெண்டுக்குமே ஆண்டாள் வந்து இலக்கணமாக இருக்கா. அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய நாள் இன்னைக்கு நமக்கு இந்த 27வது கூடாரவல்லி அப்படிங்கிற இந்த உற்சவம் வந்து வைணவர்களால் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய உற்சவம். ஸ்ரீவத்சத்தினுடைய முதல் கூடாரவல்லி உற்சவம் ரொம்ப அழகாக நீங்கள் நடந்தது. இதுவும் ஸ்ரீவத்சம் 2 போடுவோம். ஆமாம், ஒரு அடையாளத்துக்கு பேர் மாற்றமே தவிர ஆமாம், கௌஸ்துபத்தினுடைய முதல் கூடாரவல்லி உற்சவம் ரொம்ப இனிதாக நடந்தது. முன்னாடி நீ சொன்னது ரைட்டு. அது ஒன்று ஆண்டவரோட டிட்டர்மினேஷன் 2 முறை வந்து நம்மளுடைய இந்த உற்சாகம் ஆண்டாளுக்கும் பற்றி கொண்டு, ஆம் நான் இங்கே இருக்கிறேன், உங்களுடன் கூடி மகிழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு அந்த மலர் மாலை வெறுமனே ஒரு சிறு துண்டு பூ கீழே விழலை, அந்த முழுதாக சாற்றிய அந்த மாலை 2 முறை கீழே விழுந்து நமக்கு அந்த ஆச்சரியத்தை ஆண்டாள் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். சந்தோஷம். இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.